சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காயத்ரி, உன் கையை கொஞ்சம் கூட. வித்யா, டோன்ட் ரஷ். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரேஷ்மா, ஒரு வேலைக்காரியோட பாதத்தை புடிச்சு என்ன பண்றான் பாரு. சரி, எனக்கு இது கேவலமா இல்ல? இத நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வெயி, இதே டென்ஷன்ல உள்ள பூந்து அந்த காயத்ரியை கொன்னாலும் கொன்னுடுவேன். அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறதுக்கு விரும்பல. வா போலாம். வித்யா, உன் கோவம் காயத்ரி மேல இன்னும் அதிகமாகணும். நீ இவளை ஆள் வச்சு சாகடிக்கணும். அதை நான் எவிடன்ஸோட கன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உன்னை லாக்அப்ல தூக்கி வைக்கிறேன் பாரு. அந்த நாள் கண்டிப்பா வரும். சார், நீங்க கடவுள் மாதிரி இந்த நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க மட்டும் வரலனா குளிர் ஜரத்துல நான் செத்திருப்பேன். அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாத காயத்ரி. உனக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு திடீர்னு தோணுச்சு. அதான் நான் எந்திரிச்சு உடனே பார்க்க வந்தேன். என் இல்யூஷன்ல வந்த மாதிரியே நீங்க பார்த்தா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நல்ல வேளை நான் இங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? Thank God. Thank you. ஆமா, நைட்டு கண்ணம்மா பாட்டியும் உன் கூட தானே ஸ்டே பண்ணுவாங்க. இப்ப பாட்டி எங்க? எங்கன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து பெரிய வீட்டுல தூங்கிட்டாங்க. ஓ சரி, நைட்டு டேப்லெட் ஏதாவது எடுத்துக்கிட்டியா இல்லையா? இல்லையா? இல்ல சார், ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அப்படியே படுத்துட்டேன். என்ன நீ? டாக்டர் நைட் உன்னை டேப்லெட் எடுத்துக்க சொன்னார்ல. ஒரு சொன்னப்பவே எடுத்திருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது இல்ல? இங்க பாரு காயத்ரி, இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிறத விட்டுட்டு உன் ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? இப்ப எதுவும் ப்ராப்ளம் இல்ல? ஏதாவது ட்ரபிளா இருந்தா என்கிட்ட சொல்லு. இப்பவே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்ல சார், நான் இப்ப நார்மலா தான் இருக்கேன். ஓகே ஓகே, அப்போ நீ ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணு. ம், ஓகே. குட் நைட். தூங்கு.
எனக்கு ஒரு பிரச்சனைனா அது அது உங்க மனசுக்கு தோணுதுன்னா நான் உங்க மனசுல இருக்கேன்னு தானே அர்த்தம்.